அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹில் ஃபாயிஸீன் அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, ரமலானுடைய பரக்கத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் வேண்டும். ரமலானுடைய நோன்பு நோட்பதற்காக வேண்டியும் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள்களை நாங்கள் கொண்டாடுவதற்காக வேண்டியும் பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்த்தே நோன்பு பிடியுங்கள், பிறை பார்த்தே நோன்பை விடுங்கள், பெருநாளை கொண்டாடுங்கள் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிறை பார்த்து நீங்கள் பிறையை காணவில்லை, மேகம் மறைத்து விட்டது என்றால் அந்த மாதத்தை பரிபூரணப்படுத்துங்கள் 30ஆக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்னு மாஜாவிலே, பைஹக்கியிலே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸுகள். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்ற முறை பிரகாரம் நாங்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடிக்க வேண்டும், பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்றால், உலகத்திலே எங்கோ ஒரு இடத்திலே பிறை கண்டால் உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். உலகத்திலே எங்கோ ஒரு இடத்திலே பிறை காணப்பட்டால் உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைக்கும் சஹாபாக்களுடைய பின்பற்றுதலுக்கும் நமக்கும் பல முரண்பாடுகளை தந்துவிடும். எனவே அது மறுமைக்கு வெற்றிகரமானதாக அமையாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய திருநாட்டிலே பிறை பார்க்காமல் சவுதி அரேபியாவிலேயோ வேறு சில நாடுகளிலேயோ பிறை தென்பட்டு விட்டால் இங்கே உள்ளவர்கள் நோன்பு நோட்க கூடாது, நோன்பு நோட்க தேவையில்லை என்பதை சொல்ல வருகின்றேன். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்று சஹாபாக்கள் பின்பற்றியது அதுவல்ல. குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சிரியா தேசத்திலே ஒரு பயணம் செல்லுகின்றார்கள். அங்கே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சில சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அங்கே ரமலானுடைய நாள் வருகின்றது, அதற்காக பிறை பார்க்கின்றார்கள். ஒரு ஜுமாவுடைய நாளையிலே பிறை தென்பட்டு விட்டது, நோன்பை நோட்டு விட்டார்கள். தற்பொழுதோ ரமலானுடைய இறுதி காலகட்டம் வந்துவிட்டது, மதீனாவுக்கு திரும்பி வருகின்றார்கள். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சிறிய உரையாடல் ஒன்று நடக்கின்றது. வாருங்கள், அந்த உரையாடல் நடக்கட்டும். நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்முடைய திருநாட்டிலே வாழக்கூடிய நாம் சவுதி அரேபியாவிலே பிறையை கண்டு நோன்பு நோற்றவர்களை பின்பற்றினால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது பிறை சம்பந்தமான பேச்சு வருகின்றது. அப்பொழுது குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜுமாவுடைய தினத்திலே நாங்கள் பிறையை கண்டோம், அதனால் ஜுமாவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோற்று இப்பொழுது நான் மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றேன். நாங்கள் அங்கே பிறை கண்ட பிரகாரம் இன்றைக்கு நோன்பு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் கண்டீர்களா பிறையை என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், நானும் கண்டேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்தார்கள், ஏனையோர்களும் பார்த்தார்கள், அனைவர்களும் அங்கே நோன்பு நோற்றோம் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தருகின்ற பாடம் இதுதான் நமக்கு. இங்கே மதீனாவிலே நாங்கள் பிறை பார்த்தது சனிக்கிழமை அன்று, சிரியாவிலே பிறை பார்த்தது வெள்ளிக்கிழமை அன்று. நன்றாக கவனிக்க வேண்டிய விடயம், அன்புக்குரியவர்களே, இந்த காலத்துக்கு மிகவும் தேவையான விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பு நோட்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கேள்வி, நான் பிறையை கண்டேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பலர்கள் பிறையை கண்டார்களே, இது போதாவா என்று கேட்ட பொழுது, ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி இது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் என்பதை விவரிப்பதற்கு அனைவர்களுக்கும் தெரியும் அவர்கள் யார் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தப்சீருடைய அனைவர்களுக்கும் தந்தையாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறை இது. எனவே
சிரியாவிலே நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை, மதினாவிலே நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் சனிக்கிழமை என்றால், சவுதி அரேபியாவிலே கண்ட பிறைக்கு நாங்கள் அனைவர்களும் எல்லா நாடுகளிலேயும் இருப்பவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் சூமூலி ருயத்திஹி, பிறையை நீங்கள் கண்டால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். நம்முடைய நாட்டிலே எங்கேயாவது ஒரு கிராமத்திலே பிறை கண்டாலும் நம்முடைய நாடு முழுவதும் நாங்கள் ஒரு தலைமைக்கு கீழே இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே காணப்பட்ட பிறையை பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லுகின்றேன். அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒற்றுமையான முறையிலே முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒரே நாளில் நோன்பு நோக்க வேண்டும், ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவது அதில் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் சஹாபாக்களையும் பின்பற்றுவதில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதில் தான் சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே லுஹருடைய தொழுகையை அல்லது ஏதாவது ஒரு வக்துடைய தொழுகையை எடுப்போம். இப்ப லுஹருடைய தொழுகையை எடுத்தோம்டா ஜவாலு ஷம்ஸ், அதாவது சூரியன் நடு உச்சியிலிருந்து நீங்கினால் லுஹருடைய நேரம் ஆரம்பமாகின்றது என்றுதான் எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவிலே சூரியன் நடு உச்சியிலிருந்து நீங்குகின்ற நேரமும் ஸ்ரீலங்காவிலே சூரியன் நடு உச்சியிலிருந்து நீங்குகின்ற நேரமும் வித்தியாசமானது. நாம் அனைவர்களும் அறிந்திருக்கின்றோம். ஒற்றுமையை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி சவுதி அரேபியாவிலே லுகர் தொழுகின்ற நேரத்திற்கு ஸ்ரீலங்காவிலே லுகர் தொழுதால் என்ன நிலைமை யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் வானவர்கள் சுபகுடைய நேரத்திலே இறங்குகின்றார்கள், அசருடைய நேரத்திலே திரும்பி செல்லுகின்றார்கள் என்கின்ற ஹதீஸ் இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுக்கு பல கோணத்திலே பல செய்திகள் இருக்கின்றது. மேகம் மறைத்து விட்டால் உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்றால் நீங்கள் மாதத்தை 30ஆக பரிபூரணப்படுத்துங்கள் என்கின்ற ஹதீஸ் புகாரியினுடைய ஹதீஸ். அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் எங்களுடைய நாட்டிலே மேகம் மறைத்திருக்கின்றது, சவுதி அரேபியாவிலே மேகம் தெளிவாக இருந்து அங்கே பிறை தென்பட்டது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியது என்ன? மேகம் மறைத்து நீங்கள் பிறையை காணவில்லை என்றால் 30ஆக பரிபூரணப்படுத்துங்கள் என்றுதான். மாற்றமாக உலகத்திலே எங்கேயாவது ஒரு இடத்திலே பிறை கண்டால் அனைத்து முஸ்லிம்களும் மூமின்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பல கோணத்திலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையை பின்பற்றினால் எந்த ஒரு குழப்பமும் நமக்கு மத்தியிலே வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவர்களும் ஒற்றுமையான முறையிலே நமது நாட்டிலே பிறை தென்பட்டது, நமது ஏதாவது ஒரு சிற்றூரிலே சிறிய கிராமத்திலே ஏதாவது ஒரு பகுதியிலே, நமது நாடே சிறிய நாடு, இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு பகுதியிலே பிறை தென்பட்டால் நாட்டு மக்கள் அனைவர்களும் அந்த பிறையை பின்பற்றுவதுதான் நம் அனைவர்களுக்கும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் யாரையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நல்வழி காட்டி இந்த வக்துடைய விஷயத்திலே தெளிவை தந்து இபாதத்தை சீரான முறையிலே திருப்திகரமான முறையிலே குழப்பம் இல்லாமல் பின்பற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று வேண்டி பிறையுடைய விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.